இந்த வீடியோவில் ஜீரக சம்பா அரிசி வச்சு பன்னீர் பிரியாணி 7 பேருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு பவுடர் ரெடி பண்ணிடலாம். சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 7, நட்சத்திரக்காய், அன்னாசி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பட்டை 3 துண்டு, கிராம்பு 6, ஏலக்காய் 6, 2 பிரிஞ்சி இலை. இது 3 காப்படி அரிசிக்கு தேவையான பவுடர். இப்போது பன்னீரை ஊற வச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அரைச்ச பிரியாணி பவுடரில் கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டு பரட்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா எல்லா பன்னீர்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து தோசைக்கல்லையோ அப்படி இல்லைனா ஒரு அகலமான பேன்லேயோ எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, திருப்பி திருப்பி விட்டு. இப்போ ஒரு காப்படிக்கு நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 முந்திரி பருப்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் எடுத்து நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி ஒரு 50 கிராம் 100 கிராம் பன்னீர் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆகியாச்சு. பன்னீர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் 6 சேர்த்துருக்கேன். 1 காப்படிக்கு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த கணக்கில் 3 காப்படிக்கு 6 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா 10 நிமிஷம் போல் வதங்கணும். அடுத்தது 3 பச்சை மிளகாய் நான் கீறி போட்டிருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 1, பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை 1 காப்படிக்கு 2 முழு பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். அதுவே இப்போ நான் 3 காப்படி செய்கிறதுனால 6 முழு பூண்டு, 3 துண்டு இஞ்சி நான் எடுத்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும் எண்ணெயில். அடுத்தது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பிரியாணி பவுடரை சேர்த்துக்கோங்க. அந்த பிரிஞ்சி இலையை முழுசாக சேர்த்துக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ அடியில் இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் அரிசி ஊற வச்ச கழனி தண்ணி இருக்கும் இல்லையா, ஜீரக சம்பா அரிசி தண்ணி, அதை ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து அடியில் பிடிச்சிக்காமல் நீங்கள் கிண்டணும். திரும்ப ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கேப்பில் இந்த மாதிரி ஒரு 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற லெவலுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 காப்படிக்கு அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க 1 கைப்பிடி. பச்சை பட்டாணி நான் வேக வச்சு நான் சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷன் தான். இதுதான் 1 காப்படி. இப்போ நான் இதில் 3 காப்படி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1 காப்படிக்கு 2 காப்படி வாட்டர் தண்ணி ஊற்றணும், அதுதான் அளவு. அப்போ 3 காப்படின்னா 6 காப்படி தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 6 காப்படி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் 1 கல் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாதத்துக்கு சரியாக இருக்கும். இப்போது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்ருங்க. அரைப்பழம் லெமன் நான் சாறு எடுத்து ஊற்றிருக்கேன், ஊற்றிக்கோங்க. அடுத்து இப்போ அரிசி தண்ணி இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. மூடி வைக்காமல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு கிண்டு நல்லா அரிசி குக் பண்ணிக்கலாம்.
ஒரு 20 நிமிஷம் போல் அரிசியை ஊற வச்சு நீங்கள் போடுங்க. அடுத்தது பன்னீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு ஓரளவுக்கு. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கிறப்போ நம்ம தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடியில் உட்காராமல். அரிசி இந்த மாதிரி நீட்டமாக வரும், நல்லா நீண்டு வரும் வெந்து. ஸோ நல்லா தண்ணியும் வந்துட்டு இஞ்சிரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு தம் போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் செய்கிறவங்களா இருந்தால் நம்ம அடியில் வந்து நெருப்பு எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு மேலே தாம்பளத்தில் மூடி வச்சு நம்ம நெருப்பு அள்ளி கொஞ்சம் மேலே போட்டு நம்ம தம் போடுவோம். இப்போ ஸ்டவ் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம சமன்படுத்திட்டு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மேலே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே குக்கரில் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு மேலே வெயிட் கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருந்திருக்கும். பன்னீர்லாம் பாருங்கள் அப்படியே உடையாமல் நல்லா வந்திருக்கு. நல்லா ஒரு கிளறு விட்டுருங்க. இப்போது சுட சுட டேஸ்டியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.